ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலஸ் பிரகாஷ். எனது இந்த முயற்சிக்கு, இந்த பேச்சுக்கு எனது மூத்த மகள் டாக்டர் ரீனா பாலஸ் அவர் அதிகம் உதவி செய்வார். இன்று இந்த நாம் வாழும் இந்த எர்த், அதில் இஇ என்பதில் என்தூசியாசம், அதாவது விடாமுயற்சி, தொடர் முயற்சி, அதை பற்றி இன்று நாம் பார்த்தால், ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தை அது ஸ்கூல் செல்லும் பொழுது மார்க் குறைந்தால் பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களே டியூஷன் மாஸ்டர்ஸ் போல் செயல்பட வேண்டும். இல்ல மேலும் அந்த குழந்தை நல்ல படித்த மாணவர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேண்டும். ஸ்கூல் டியூஷன் வைக்கலாம். தொடர் முயற்சி, மார்க் குறைந்தாலும் மீண்டும் படித்து படித்து முயற்சியை கூட்ட வேண்டும். இவ்வாறு படிப்பில் முயற்சி, அதன் பின்னால் ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், வெரி குட் பாடி பில்ட், எக்ஸ்ட்ரா டேலண்ட் அவ்வாறு இருந்தால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், சிலம்பு, கிரிக்கெட், ஹாக்கி, அதிலும் விடாமுயற்சி பண்ணி அவர்கள் தங்கள் திறமையை மேலே மேலே கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு விவசாயத்தில் ஒரு சமயம் இயற்கை சரியாக செயல்படாமல் இருந்தால் அவர்கள் வீணாக பயப்படக்கூடாது. விடாமுயற்சி செய்து அடுத்த தடவை அவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். வியாபாரம், அதில் ஒரு சின்ன வியாபாரி, அவர் பல இடங்களுக்கு செல்கிறார், ஜாமான்களை கூட்டுகிறார், அதன் பின்னால் வட இந்தியாவுக்கு செல்கிறார். மேலும் ஃபாரின் ட்ரிப்ஸ் அவ்வாறு சென்று அவர்கள் தங்களது வியாபாரத்தை விடாமுயற்சியினால் மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே போகிறார்கள். வியாபாரிகள் அவ்வாறு இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியும். அதே போல் மருத்துவ படிப்பிலும் விடாமுயற்சியின் மூலம் எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது ஃபெயிலானாலும் அதை முடித்து எம்டிஎம்எஸ் முடித்து அதன் பின்னால் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த டிகிரி படித்தால் தான் அவர்கள் மருத்துவ தொழிலே அவர்கள் ராஜா போல் செயல்படுவார்கள். வெற்றி கிடைக்கும். வெற்றி வெற்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஐ எம் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். மனித இனம் வாழும் இந்த எர்த், அதில் சிறு குழந்தைகள், சில குழந்தைகள் ஒரு குழந்தையாக இருந்தாலும் 2 குழந்தைகளாக இருந்தாலும் எல்லா குழந்தைகள் மேலும் பெற்றோர்களுக்கு பாசம் பாசம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த குழந்தைக்கு அடுத்த அதாவது சிறு வயதிலேயே எக்ஸசைஸ், கேம்ஸ் அதை ஆரம்பிக்க வேண்டும். அது ஒரு குழந்தை 9வது மாசம், சில குழந்தை 10வது மாசம் தவழ்ந்து தவழ்ந்து பின்னால் ஒரு இதை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பிக்கும். கீழே விழுகும், நடக்கும். அவ்வாறு அந்த குழந்தை நகர நகர அந்த குழந்தையை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் அந்த பெற்றோர்கள் சிறு சிறு பயிற்சிகள் கற்பிக்க வேண்டும். அது 2 வயது 3 வயது ஆனவுடன் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாட வேண்டும். வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், அவ்வாறு சில சில எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். ப்ரீகேஜி அவ்வாறு சென்றவுடன் அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ் அவ்வாறு செய்தால் அந்த குழந்தையின் இருதயம் பலமாகும். அந்த குழந்தையின் கல்லீரல் அது நன்றாக செயல்படும். மூளை செயல்கள் உறுதியாகும். தனக்கு மூளையின் செயல்கள் மூலம் திறமை வெளிப்படும். பின்னால் இருக்கும் அந்த முதுகெலும்பும் நன்றாக வந்து அந்த குழந்தைக்கு வளர்ச்சியும் போக போக கூடிக்கொண்டே போகும். ஆகவே மனதும் நன்றாக வளரும். அந்த குழந்தையின் மசில்ஸ், ஜாயிண்ட் சிஸ்டம், அவ்வாறு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் குழந்தைக்கு போகும். விதவிதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் அதில் காண்பித்திருக்கிறேன். அந்த குழந்தை சிறு வயதிலேயே எக்ஸசைஸ் ஆரம்பித்தால், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்றது போல் வயதானாலும் அதற்கு தகுந்த மாதிரி எக்ஸசைசஸ் மேற்கொள்ளலாம். ஆகவே ஆயுசும் கூடும். ஆகவே சிறு வயதிலே குழந்தைகள் பல பல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்துவது அந்த பெற்றோரின் கடமை. அதைத்தான் இதில் காட்டியிருக்கிறேன்.